ஓகே உங்களுக்கு அவங்க போலீஸ் எவ்வளவு நமக்கு ஹெல்ப் பண்ணி தராங்க. சார் என்ன மட்டும் விட்டுருங்க, நான் சொல்லிட்டேன், என்ன மட்டும் விட்டுருங்க. ஓகே 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 ஆமா கேமரா மேல கொஞ்சம் பேக்ல வாங்க கொஞ்சம் ரைட் சைடு ராஜா யாருமே என் பக்கத்துல இருக்காதீங்க ராஜா. என்ன வாலண்டியர்ஸ் எடுத்து போங்க ராஜா ப்ளீஸ். பின்னாடி உள்ள போக சொல்லுங்க. கேமரா மேல தவிர மத்த எல்லாரும் போக சொல்லுங்க. கொஞ்சம் நம்ம ரிப்போர்ட்ல பேக்ல போங்க. ரிப்போர்ட்ல பேக்ல போங்கம்மா. ரிப்போர்ட்ல கொஞ்சம் பேக்ல தயவு செய்து கோஆபரேட் பண்ணுங்க. ரிப்போர்ட்ல கொஞ்சம் பேக்ல போறாங்க. அண்ணா ஃபார்வர்ட் வர முடியும். ப்ளீஸ். ஓகே ஓகே ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் பேக்ல போயிட்டு இருந்தா அண்ணா ஃப்ரண்ட்ல வர முடியும். கொஞ்சம் பேக்ல போயிட்டு இருங்க அண்ணா ஃப்ரீயா விடுங்க.
We the leaders. We the leaders. We the leaders. புரட்சி ஒன்றை படைத்திட, புதுமை ஒன்று பூத்திட, மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders. சிறு துகள்கள் போல சேருவோம், எதிர்காலத்தின் தூண்களாக மாறுவோம். அறிவால் இணையும் கூட்டமே, இது நாளை தமிழகத்தின் மாற்றமே. பழமை கதைகள் மாறுமே, புது விடியல் கதவு திறக்குமே. அதிகாரம் மக்கள் கையிலே, இனி அச்சம் இல்லை நெஞ்சிலே. We the leaders. மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders. We the leaders. We the leaders. புரட்சி ஒன்றை படைத்திட, புதுமை ஒன்று பூத்திட, மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders. சிறு துகள்கள் போல சேருவோம், எதிர்காலத்தின் தூண்களாக மாறுவோம். அறிவால் இணையும் கூட்டமே, இது நாளை தமிழகத்தின் மாற்றமே. பழமை கதைகள் மாறுமே, புது விடியல் கதவு திறக்குமே. அதிகாரம் மக்கள் கையிலே, இனி அச்சம் இல்லை நெஞ்சிலே. We the leaders. மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders. We the leaders. We the leaders. புரட்சி ஒன்றை படைத்திட, புதுமை ஒன்று பூத்திட, மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders. சிறு துகள்கள் போல சேருவோம், எதிர்காலத்தின் தூண்களாக மாறுவோம். அறிவால் இணையும் கூட்டமே, இது நாளை தமிழகத்தின் மாற்றமே. பழமை கதைகள் மாறுமே, புது விடியல் கதவு திறக்குமே. அதிகாரம் மக்கள் கையிலே, இனி அச்சம் இல்லை நெஞ்சிலே. We the leaders. மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders. We the leaders. We the leaders. புரட்சி ஒன்றை படைத்திட, புதுமை ஒன்று பூத்திட, மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders.
அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். சார் சார் கேமரா என்ன சார் இருக்குது? புரட்சி ஒன்றை படைத்திட, புதுமை ஒன்று பூத்திட, மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders.
We the leaders. We the leaders. We the leaders. புரட்சி ஒன்றை படைத்திட, புதுமை ஒன்று பூத்திட, மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders. சிறு துகள்கள் போல சேருவோம், எதிர்காலத்தின் தூண்களாக மாறுவோம். அறிவால் இணையும் கூட்டமே, இது நாளை தமிழகத்தின் மாற்றமே. பழமை கதைகள் மாறுமே, புது விடியல் கதவு திறக்குமே. அதிகாரம் மக்கள் கையிலே, இனி அச்சம் இல்லை நெஞ்சிலே. We the leaders. மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders. We the leaders. We the leaders. புரட்சி ஒன்றை படைத்திட, புதுமை ஒன்று பூத்திட, மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders. சிறு துகள்கள் போல சேருவோம், எதிர்காலத்தின் தூண்களாக மாறுவோம். அறிவால் இணையும் கூட்டமே, இது நாளை தமிழகத்தின் மாற்றமே. பழமை கதைகள் மாறுமே, புது விடியல் கதவு திறக்குமே. அதிகாரம் மக்கள் கையிலே, இனி அச்சம் இல்லை நெஞ்சிலே. We the leaders. மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders. We the leaders. We the leaders. புரட்சி ஒன்றை படைத்திட, புதுமை ஒன்று பூத்திட, மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders. சிறு துகள்கள் போல சேருவோம், எதிர்காலத்தின் தூண்களாக மாறுவோம். அறிவால் இணையும் கூட்டமே, இது நாளை தமிழகத்தின் மாற்றமே. பழமை கதைகள் மாறுமே, புது விடியல் கதவு திறக்குமே. அதிகாரம் மக்கள் கையிலே, இனி அச்சம் இல்லை நெஞ்சிலே. We the leaders. மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders. We the leaders. We the leaders. புரட்சி ஒன்றை படைத்திட, புதுமை ஒன்று பூத்திட, மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders.
அரபி கடலாக இருக்கட்டும், இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும், 3 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறீங்க. இது போன்ற ஒரு இயற்கை வேறு யாருக்குமே கிடைத்திருக்காது. அந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. தம்பிகிட்ட நான் கேட்டேன், அந்த சின்ன தம்பி சொன்னாரு, படிக்கக்கூடிய ஒரு சின்ன தம்பி, ஆனா நான் எல்லாமே இங்க பார்த்தேன், கண்ணாடி போன கண்ணாடியை பார்த்தேன், பியர் பாட்டில பார்த்தேன், சிகரெட் பாக்கெட்டை பார்த்தேன், பிளாஸ்டிக் குப்பைகளை பார்த்தேன், ஆடைகளை பார்த்தேன். இதெல்லாம் பாருங்க, ஒரு 6 வயது தம்பி இதெல்லாம் பொறுக்கிட்டே வர்றார். அதனால இந்த குழந்தைக்கு நிறைய பேர் நீங்க கூட்டு வந்திருக்கிறீங்க. அவங்க இந்த பகுதி இன்னைக்கு குப்பை கூலமாக வீதியிட ஒரு வருஷம் கழிச்சு சுத்தத்தை செய்திருக்கின்றார்கள் என்று நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அதனால் அருமை செஞ்சோம், கிளம்பி இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் வந்திருக்கிறோம். இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் இன்னொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. பியர் பாட்டில் எடுத்திருக்கிறோம், பெரிய எடுத்திருக்கிறோம், நிறைய பிளாஸ்டிக்கை பொறுக்கி இருக்கிறோம். இன்னும் குப்பைகள் இருக்கு, அதெல்லாம் மக்காத குப்பைகள். அதனால தயவு செய்து அடுத்த வாரம் இதே இடத்துல நம்ம சுத்தம் பண்ணணும். அடுத்த வாரமும் பண்ண பளிங்கு கல்லை மக்களுக்கு வீதியிட அமைப்பின் மீது ஒரு நம்பிக்கை வரும். வர்றாங்க 175 கிலோமீட்டர் கடற்கரை சாலை தமிழக நம்முடைய அமைப்புக்கு முகம் கிடையாது. திரும்ப திரும்ப என்னை தலைவரேன்னு கூப்பிடுறது, என்கிட்ட புகைப்படம் இருக்கிறதுனா ஏதோ ஒரு இடத்துல நான் தோற்று விட்டேன் என்றார். ஒரு இடத்துக்கு நம்ம வந்தா நம்ம எல்லோரும் சமமா வேலை பார்க்கணும். அதான் நம்முடைய அமைப்பினுடைய நோக்கம். சின்னவர் கிடையாது. ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் ஒரு அதையெல்லாம் நம்ம தாண்டித்தான் போகணும். அரசியல் சாயல் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதனால அடுத்த முறை நாம எல்லாம் ஒரு கன்னியாகுமரியில, நாகர்கோவில்ல சார்பாக பொழுது நோக்கம் வந்திருக்கிறோம். நீங்க பாருங்க, இந்தியால மட்டுமே ஒரு கூடிய பிளாஸ்டிக் குப்பைகள் மட்டுமே 26,000 டன். அதுல 16,000 டன் மட்டும்தான் ப்ராப்பரா எடுக்கிறோம். சோ ஒரு ஆண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஆண்டு 10,000 டன், அடுத்த ஆண்டு எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்களை மட்டும் நாம மக்காத பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறோம் பாருங்க. நிலத்தடி நீர் எவ்வளவு ஆழமா போயிருக்குன்னு பாருங்க. நம்முடைய காலத்திற்கு பிறகும் இந்த பீச் இருக்கணும். நம்முடைய காலத்திற்கு பிறகு கடல் இருக்கும், ஆனா பீச் இருக்குமா எனக்கு தெரியாது. நம்முடைய காலத்திற்கு பிறகு இயற்கை இருக்கும், ஆனா இயற்கை சுத்தமா இருக்குமா எனக்கு தெரியாது. அதனால இளைஞர் பட்டாலும் பெரிய அளவுல காலையிலிருந்து 6 மணியிலிருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இளைஞர்கள் நீங்க இங்க வந்து இந்த வேலையை செய்ய வேண்டும், வியர்வை வரணும், கையில அழுக்குப்படணும், நாம எல்லாத்தையும் எடுத்து அந்த குப்பையை பாதுகாத்து போடணும். அதனால குப்பைக்கு வந்து நம்ம வீதியிட அமைப்புல செக்ரிகேட்டிங் இருக்கு. நம்ம எவ்வளவு கிராம் பிளாஸ்டிக் எடுத்தோம், எவ்வளவு கிராம் பாட்டில் எடுத்தோம், இது எல்லாத்தையும் நாம இன்னைக்கு அக்கௌண்ட் பண்ண போறோம். அதனால நீங்க எடுக்கக்கூடிய குப்பைகளை அங்கேயே வைங்க, அதை தரம் பிரிக்கணும். நான் மக்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும், எவ்வளவு குப்பைகள் எடுத்திருக்கிறோம்னு. அதனால அருமை சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு நான் 175 கிலோமீட்டர் நான் போகணும். காலையில உங்களோடு இங்க, அடுத்து உவரி போகணும், அதன் பிறகு குலசேகரப்பட்டினம் போகணும், அதன் பிறகு தூத்துக்குடி. அங்கேயும் நம்முடைய வாலண்டியர்ஸ் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க எல்லாம் அங்க பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால என் அன்பான வேண்டுகோள், ஒரு புகைப்படம் இல்லாத ஒரு இயக்கமாக நாம் மாற முயற்சி பண்ணணும். அது நம்முடைய முதல் கோலா இருக்கணும். வீதி லீடர்ஸ் அமைப்புனா தனித்தன்மையா இருக்கும். வீதி லீடர்ஸ்ல ஒரு இளைஞர் இருக்கிறாரு, இளைஞர் இருக்கிறாரு, ஒரு சகோதரர் பெரியவங்க இருக்காங்கன்னா வேலையில மட்டும்தான் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு புகைப்படம் எடுத்து செல்ஃபி எடுத்து நான் வேலையை செஞ்சேன் அப்படின்னு பெருமை தேடுவதற்காக வீதி லீடர்ஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதையும் நாம எடுத்து சொல்லணும்.
நாளை காலையில் நடக்காது, நான் ஏத்துக்கிறேன். ஒரு வருஷ காலத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பக்குவப்பட்டு எல்லோரையும் மாற்றி நம்முடைய காலத்துல நாம் எல்லோருமே தலைவர்களாக, அதனாலதான் நாம் எல்லோரும் தலைவர்கள் என்கின்ற வாசகத்தை வைக்கிறோம். அதனால இளைஞர் பெருமக்கள் இதை தயவு செய்து, அடுத்த வாரம் நான் இங்க வரமாட்டேன், நான் தமிழ்நாட்டுல வேற எங்கேயாச்சும் இருப்பேன். அதனால தயவு செய்து அடுத்த வாரமும் இந்த பீச்ல இன்னும் அது சுத்தமாகல, ஒரு ரவுண்ட், மறுபடியும் ஒரு ரவுண்ட். நீங்க சுத்தம் பண்ணீங்கன்னா குப்பை போடுறவங்க போட மாட்டாங்க, குப்பை இருக்கிறதுனாலதான் குப்பை போடுறாங்க. நீங்க சுத்தம் பண்ணிட்டு அங்க நீங்க சண்டே சாட்டர்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டூரிஸ்ட் வரும்போது ஒரு போர்டை பிடிச்சிட்டு ஒரு வாலண்டியர், தயவு செய்து எங்க ஊர்ல குப்பை போடாதீங்க, இதை கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணிருக்கோம், தயவு செய்து சுத்தமாக வைத்திருப்பதற்கு நீங்க உதவுங்க, பக்கத்து கடையில எல்லாம் போய் ஒரு டஸ்ட்பின் கொடுங்க, அண்ணே ஒரு கோக்கு வாங்குறாங்க, பெப்சி வாங்குறாங்க, குடிச்சிட்டு அங்கேயே போட சொல்லுங்க. இதையும் அடுத்து நீங்க வருகின்ற நாட்கள்ல செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகச்சிறப்பாக இங்க எல்லாம் வாலண்டியர் ரெஜிஸ்ட்ரேஷன் இத்தனை பேருக்கு ஆர்கனைஸ் பண்ணி கன்னியாகுமரியில நமக்கு இன்னைக்கு வீதி ரீடர்ஸ் அமைப்பின் சார்பா பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில நம்ம கிட்ட மொத்த உறுப்பினர்கள் கன்னியாகுமரியில புரிஞ்சுக்கோங்கண்ணே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே வீதி ரீடர்ஸ் அமைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் 23,245 பேர். 23,245 நபர்களையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், அவர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஒருத்தர் இன்னொருத்தர், நீங்க இந்த வாரம் வீதி ரீடர்ஸ் மெம்பரா இருக்கிறீங்க, அடுத்த வாரம் வீதி ரீடர்ஸ் மெம்பர் இல்லாதவங்க ஒருத்தவங்களை கூட்டிட்டு வாங்க, நாங்க பீச் சுத்தம் பண்றோம், நீங்களும் கூட வாங்க, என்னோட வாங்க, நீங்க கூட்டிட்டு வாங்க. அதனால இந்த 73,245 ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலண்டியர் எண்ணிக்கை மிக விரைவில் 1 லட்சம் 2 லட்சத்தை தாண்டி போயிருங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நமக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்ல, எப்பொழுதும் சொல்வேன், எண்ணம் தான் நமக்கு முக்கியம். நம்ம எதற்காக இங்க இருக்கின்றோம், என்ன செய்ய வந்திருக்கின்றோம், நம்முடைய நோக்கம் என்ன, ஒரு ஆரோக்கியமான தமிழகத்தில் உருவாக்கணும்னு நம்ம பேசும்போது கூட எத்தனையோ பேர் இங்க வராம வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க நம்ம கூப்பிட்டுட்டோம், பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நம்ம கூப்பிட்டுக்கிட்டோம். ஆரம்ப பகுதியில் இருக்கிற எத்தனையோ பேர் இங்க வராம அவங்க பாட்டுக்கு வேலை பாக்குறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அருமை சொந்தங்களே, இலக்கு 175 கிலோமீட்டர். நம்ம ஒரு வருஷம் ஒரு ஸ்ட்ரெச் எடுக்கலாம். இந்த ஆண்டு குமரியிலிருந்து தூத்துக்குடி வரை, உவரி, குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடியில கிரேஸ்புரம் எல்லாத்தையும் நாம இன்னைக்கு பாக்குறோம். அதனால் தசரா பண்டிகை உங்களுக்கு தெரியும். குலசேகரப்பட்டினத்துல 10வது நாள் தசரா, அந்த மணி எல்லாம் உதிர்ந்து அதெல்லாம் நொறுங்கி போய் கடல்ல இன்னைக்கு சலடை வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. வாலண்டியர்ஸ் காலையில சலடை வச்சு சலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல வந்து தனியா கிளாஸ் துகள்கள் வந்துரும், மண்ணு தனியா வந்துரும். இதெல்லாம் நம்ம யாருக்காக செய்யறோம்னா நமக்காகத்தான் செய்யறோம், நம்முடைய குடும்பத்துக்காகத்தான் செய்யறோம், நம்முடைய சமுதாயத்துக்காகத்தான் செய்யறோம், நம்முடைய தமிழ்நாட்டுக்காகத்தான் செய்யறோம், இந்திய மக்களுக்காகத்தான் செய்யறோம். ஆனா குமரியை பொறுத்தவரை இந்தியாவில சுத்தமான குமரி முனை என்கின்ற பெயர் எடுப்பதற்கு வீதி ரீடர்ஸ் குமரி மக்களோடு இணைந்து பணி செய்யும் என்று சொல்லி ஐயா ரைட்டர் பிரபாகரன் அவர்கள் இந்த வீதி ரீடர்ஸ் வாலண்டியர் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இங்க ஒருங்கிணைத்து மிக பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ப்ரொஃபஷனலா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கு, சகோதரிகளுக்கு, மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் எனக்கு கிடைச்சிருக்கு. நல்ல குழந்தைகள் எல்லோரும் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் இதை பத்தி பேசணும், ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கணும், ஸ்கூல் சில்ட்ரனை மோட்டிவேட் பண்ணி அவங்களையும் கூட்டிட்டு வந்து நீங்க சுத்தம் பண்ண வேண்டும். அதே போல காவல்துறை நண்பர்கள் காலையிலிருந்து நமக்காக பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை நண்பர்கள், மிக முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், அவங்களும் காலையிலிருந்து நாம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம 365வது நாள் பத்திரிகை நண்பர்களை ஒரு டீம் அப்படியே நம்ம 175 கிலோமீட்டரை கூட்டிட்டு போவோம். அன்னைக்கு அவங்க நம்ம கிட்ட சொல்லணும், அண்ணா இந்த இயக்கம் வந்து பேச்சு மட்டுமல்ல, செயல் இருக்கு. ஆரம்பத்தில் இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பித்தது, அடுத்த வருடம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த பத்திரிகை நண்பர்கள் 175 கிலோமீட்டர் நம்ம கூட்டிட்டு போய் காட்டும். ஏன்னா சில இடத்துல பீச் பாடு கட்டி கொடுக்கிறோம். குலசேகரப்பட்டினத்துல, குமரியில் நமக்கு அனுமதி கிடைக்கல, காரணம் இந்த சுற்றுச்சூழல் காரணத்திற்காக. குலசேகரப்பட்டினத்துல பீச் பாட் இன்னைக்கு இனாகிரேஷன் நடக்குது. அதாவது ஒரு சின்ன ஒரு கூண்டு மாதிரி அங்கேயே இருக்கும். நம்ம சுத்தம் பண்ணிட்டு சுத்தம் பண்ணக்கூடிய பொருள் உள்ள வச்சிருவோம். அடுத்த வாரம் யாராவது வந்து சுத்தம் பண்ணணும்னா வீதி ரீடர்ஸ் வாலண்டியர் மொபைல் நம்பர் இருக்கும், அதுக்கு போன் பண்ணாங்கன்னா கீ கொடுப்பாங்க. அதை திறந்து தேவையான சுத்தகரண பொருட்கள் எடுத்து அவங்க சுத்தம் பண்ணலாம். குலசேகரப்பட்டினத்துல உவரியில் எல்லாம் நீங்க பீச் பாட் ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். பல இடத்துல டஸ்ட்பின் கொடுக்கிறோம். கோவில் எங்கெல்லாம் இருக்கு, சர்ச் இருக்கு, மசூதிகள் இருக்கு, சுத்தி டஸ்ட்பின்ஸ். அது சில இடத்துல நம்மளுடைய தன்னார்வ நண்பர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். என்னன்னா நம்முடைய நோக்கம் பிளாஸ்டிக் எடுக்கணும், குப்பைகள் அல்லணும், திரும்ப குப்பைகள் வரக்கூடாது. அதனால அதிக நேரம் நான் பேசுவது தவறா போயிடும். அங்கேயும் வெயில மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இது ஒரு வாரம் மட்டுமில்ல, தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நோக்கம் சுத்தமான, ஆரோக்கியமான, சுகாதாரமான ஒரு குமரிய தமிழகத்துல இடம் பிடிக்க வேண்டும். அதற்காக வேலை செய்வோம் என்று சொல்லி அருமை சொந்தங்களே, நமக்கு ஒரே ஒன்று மட்டும்தான், நாம் மாற வேண்டும்,
மற்றவர்களை மாற்ற வேண்டும். அதனால்தான் மாறுவோம் மாற்றுவோம் என்று சொல்றோம். மாறுவோம் மாற்றுவோம், மாறுவோம் மாற்றுவோம், மாறுவோம் மாற்றுவோம். வந்திருக்கக்கூடிய எல்லா தன்னார்வ நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.